அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு இயல் 2இல் புத்தக பிற்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய குருவினா பகுதிகளை பார்க்கலாம். இயல் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதராசப்பட்டினம், பிறகொரு நாள் கோடை, நெடுநல் வாடை, திருக்குறள் இந்த 4 பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய குருவினாக்களை நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடந்த காணொலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 1க்கான குருவினா பார்த்துருந்தோம். தேவைப்படுறவங்க நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. மிக மிக எளிமையாக உங்களுக்கு இந்த குருவினா விடைகள் வந்து வடிவமைத்திருக்கு. இந்த இயல் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் குருவினா ரொம்ப ரொம்ப முக்கியமான குருவினா. நிறைய தேர்வுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் குருவினா வந்து கட்டாயமாக கேட்குறாங்க. கொஞ்சம் கவனமாக இதை வந்து படிச்சுக்குங்க. எழுதி பார்க்கறது நன்று. எழுதி பார்த்து நீங்களே வந்து திருத்தி பார்க்கும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியும். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து குருவினால் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சிறுவினா நெடுவினா வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி பார்க்குறக்கான போதிய கால அளவு நமக்கு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் குருவினா மனப்பாட பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதி பார்த்தா தான் எழுத்துப்பிழை குறியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாணவர் நன்கு படிக்கக்கூடியவரா அல்லது சராசரியாக படிக்கக்கூடிய மாணவரா அப்படின்னு திருத்துறவங்க எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா மனப்பாட பகுதி, இந்த குருவினா, சரியான விடை, இந்த 3 பகுதியை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 4 மதிப்பெண் மனப்பாட பகுதி இதை வந்து தப்பு இல்லாமல் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்க நம்ம விடை குறிப்புக்கு போகலாம். முதல் வினா, கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறிப்பு எழுதுக. காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869இல் உருவாக்கப்பட்டது. இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. இதான் முதல் வினா. இரண்டாம் வினா, இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு எழுதுக. இது வந்து மதராசப்பட்டினம் பாடத்திலேருந்து இந்த வினா எடுத்திருக்காங்க. இந்தோ சாரசானி கட்டடக்கலை குறிப்பு வரைக. விடை, முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இந்தோ சாரசானிய கட்டடக்கலை. இப்பாணியில் 1768இல் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை ஆகும். அடுத்து மூன்றாவது வினா, இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி கூறுக. இனநிறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெடுநல் வாடை பாடப்பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. இனநிறை இது வந்து பார்த்தோன்னா பிரித்து புணர்ச்சி விதி. இனநிறை பிரித்து எழுதுன்னு, அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி கூறணும். இனநிறை எப்படி பிரிக்கணும்? இனம் கூட்டல் நிறை. அதுக்கான விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்று அழிந்துனா நிலைமொழி இறுதியில் இம்மு தான் வந்து மவ்வீறு அப்படின்னு சொல்லுவாங்க. மவ்வீறு ஒற்று அழிந்து, மவ்வீறு ஒற்றுனா அந்த மெய்யெழுத்து அது வந்து அழிஞ்சிரும். அது அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சேர்ந்து வரும். உயிரீறு ஒப்பவும். அப்போ மீதி இருக்க எழுத்துக்கள் சேர்ந்து இனநிறை என்றானது. இந்த மாதிரி எழுதணும். இதுக்கு விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து எழுதுவதற்கு 1 மதிப்பெண், விதி 1 மதிப்பெண், அப்போ வந்து 2 மதிப்பெண். அடுத்து 4வது வினா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த வினா வந்து பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. இதற்கான பதில் பாருங்க. மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. அதனால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. அதுக்கடுத்து திருக்குறள் பாடப்பகுதி இயல் 2லே பிற்பகுதியில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளில் 5 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வினாக்களும் பெரும்பாலும் நிறைய தேர்வுகளில் காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வு மற்றும் முழு ஆண்டு தேர்வு, அரசு பொது தேர்வு, நிறைய தேர்வுகளில் இந்த வினாக்களில் ஏதோ ஒன்று பெருவாரியாக வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த வினாக்களை மாணவர்கள் நன்கு கவனமாக படிக்கணும். முதல் வினா பாருங்க. முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? விடை, அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவரையே முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் சுட்டுகிறார். இரண்டாவது வினா பாருங்க. ஞாலத்தின் பெரியது எது? உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியதாகும்.
மூன்றாவது வினா, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? மறக்கக்கூடாதது ஒருவர் நமக்கு செய்த நன்மையை, மறக்கக்கூடியது பிறர் நமக்கு செய்த தீமையை. அடுத்து நான்காவது வினா, செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன யாவை? பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தலே ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருப்பதற்கான வழி என வள்ளுவர் கூறுகிறார். அதுக்கடுத்து இயல் 2 இறுதி வினா, சினத்தை ஏன் காக்க வேண்டும்? ஒருவன் தன்னை காக்க வேண்டும் என்றால் அவன் சினத்தை காக்க வேண்டும், இல்லாவிட்டால் அச்சினமே அவனை அழித்துவிடும். இந்த மாதிரி முதல் 5 வினாக்கள், முதல் 4 வினாக்கள், அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு 5 வினாக்கள் என 9 வினாக்கள் இந்த இயல் 2 பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்குறள் வினாக்களுக்கு இன்னும் சிறப்பாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த விடையோடு சேர்த்து அந்த திருக்குறளையும் மேற்கோளாக நீங்கள் காட்டலாம். அப்படி மேற்கோளாக காட்டும்போது பார்த்தோன்னா திருத்துவர்கள் மனநிலையில் உங்களுக்கு ஒரு சிறப்பிடம் வரும். அப்படி சிறப்பிடம் வந்துச்சுன்னா கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பாக அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 3வது வினா பாருங்கள், மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது, பிறர் நமக்கு செய்த தீமையை மறந்துவிட வேண்டும். அப்போ இதற்கான அந்த குறள் என்ன அப்படின்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த திருக்குறளை கீழே மேற்கோளாக எழுதி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைங்க சார், எனக்கு இந்த 2 மதிப்பெண் போதும், அதற்கான விடை மட்டும் சுருக்கமாக எழுதினா போதும் அப்படின்னா நீங்கள் இந்த விடை எழுதினாவே போதும். நீங்கள் இன்னொன்று மேற்கோள் எழுதும்போது கவனமாக எழுதுன்னு. நீங்கள் மேற்கோள் எழுதலைன்னா மதிப்பெண் குறைக்க மாட்டாங்க. மேற்கோள் எழுதுறேன்னு எழுதி அதில் ஏதாவது எழுத்துப்பிழை வந்துருச்சுன்னா அதுக்கு அரை மதிப்பெண் குறைப்பாங்க. அதனால் என்னால் மேற்கோள் தப்பு இல்லாமல் திருக்குறள் எழுத முடியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக எழுதலாம். இல்லைங்க சார், எனக்கு திருக்குறள் கொஞ்சம் தப்பாக தான் வரும், எழுத்துப்பிழை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த விடை மட்டும் எழுதினாவே போதுமானது. 2 மதிப்பெண்ணுக்கு உண்டானது. கண்டிப்பாக இந்த விடைக்கு 2 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்த காணொளியில் இதனுடைய தொடர்ச்சியாக இயல் 3 குருவினா பதிவிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க.